இப்போ குழந்தை பேரு தாமதமானவங்கெல்லாம் இன்னைக்கு பிரதோஷத்தை பயன்படுத்திக்கோங்க. புதன்கிழமை பிரதோஷம் குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய பிரதோஷம். 16 செல்வங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடியது. இன்னைக்கு பிரதோஷ வேலையில சிவபெருமான் சன்னதிக்கு போங்க. சிவபெருமானை நந்தியம்பெருமானை மனதார வேண்டி, அந்த அம்பிகையை மனதார வேண்டி பிரகாரம் சுத்தி வரும்பொழுது வில்வ மரங்கள் இருக்கும் தல விருட்சமா சிவன் கோவில்ல. அந்த வில்வ மரத்துக்கு முன்னாடி போய் நின்று போகும் பொழுதே நல்ல பசும்பாலா 1 லிட்டர் பால் இல்லைன்னா 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு போயிட்டு அந்த வில்வ மரத்து வேர்பகுதியில் அப்படியே ஊத்துங்க. ஊத்திட்டு 2 நல்லெண்ணெய் தீபம் ஏத்திட்டு மனதார அந்த வில்வ மரத்தை பார்த்து வேண்டுங்க. வில்வ மரம் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்தது, எனக்கு குழந்தை வர வேணும் தாயேன்னு சொல்லி அந்த வில்வ மரத்துக்கு முன்னாடி உங்கள் முந்தானியை பிடிச்சி விரிச்சு வச்சு மடிப்பிச்சை கேட்குற மாதிரி வேணுங்க. கண்டிப்பா அந்த வில்வ மரம் உங்களுக்கு வேண்டுதலுக்கு செவி சாய்க்கும். கண்டிப்பா விரைவில் குழந்தை பேர் இருக்கு. இந்த வில்வ மரம் கற்பக விருட்சத்தோட சேர்ந்தது. அந்த வகைகளில் ஒரு மரம் தான் வில்வ மரம். வேண்டியதை அள்ளி கொடுப்பது கற்பக விருட்சம். அந்த கற்பக விருட்சம் தான் வில்வ மரமே. மகாலட்சுமி அம்சம் கொடுத்தது. உங்க வேண்டுதல் நியாயமாக இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா அந்த வேண்டுதல் நிறைவேறும். உங்களுக்கு விரைவில் குழந்தை வரம் உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு. நீங்க வில்வ மரத்துக்கு பால் ஊட்டுற மாதிரியே உங்க குழந்தைக்கு சீக்கிரம் பால் ஊட்டுவீங்க. கவலையே படாதீங்க. பிரதோஷம் இது மாதிரி செஞ்சுக்கிட்டே வாங்க. விரைவில் நீங்க தாயாக மாறிடுவீர்கள். விரைவில்